எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாங்கள் எப்படி எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம், என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் பண்ணேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பார்த்திங்கன்னா ஹரியெல்லாம் ஸ்கூலுக்கு அவனை கிளப்பி அனுப்பிட்டு அவனுக்கு லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ குளிச்சுட்டு தான் நம்ம சாமிக்கு எதுனாலுமே செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ காலையிலே குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே முன்னாடி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டேன் தேவையானது எல்லாமே. எங்கள் வீட்டுக்காரவங்களும் ஒரு 9:30 ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. நானும் ஆதிரனும் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலிக்கு கடலைப்பருப்பு, சன்னா வடைக்கு உளுந்து, இங்கிட்டு பொரியலுக்கு பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து இதெல்லாம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். போலிக்கு பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம பண்ணுற 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மைதா மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா வச்சுக்கணும். அப்படின்னா தான் அது நல்லாயிருக்கும் போலி. இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெய்யும் காய்ச்சி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் சாம்பாருக்கு, ரசத்துக்கு, அப்புறம் பசங்களுக்கு பருப்பு சாதம், இது எல்லாத்துக்குமே மொத்தமாக பருப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சீரகம், பொங்காமல் இருக்கிறக்காக கொஞ்சம் ஆயில், இதெல்லாம் ஊற்றிட்டு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா வடைக்கு உளுந்து ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு ஊறி. ஸோ அதை கிரைண்டரில் ஆட்டினா தான் வடை நல்லா புஸ்ஸுன்னு சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டரில் ஆட்ட போட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி, ரொம்ப போடக்கூடாது. நம்ம இட்லிக்கு உளுந்தாட்டுற மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் விடணும். இங்கிட்டு பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு, என்கிட்ட சின்ன குக்கர், இந்த ஒரு குக்கர் தான் இருக்குது. அதனால் இந்த ஒரு குக்கர்லேயே தான் அன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பொரியலுக்கு கூட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, முட்டைக்கோஸ் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கூட்டுங்கனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சாம்பார் பொடி, இதெல்லாம் ஊற்றி போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு தக்காளி, நான் வெங்காயம் எதுவுமே சேர்க்கல, தக்காளி மட்டும் போட்டு விசில் விட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுந்து, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இந்த மாதிரி ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி, அதை வெங்காயம் லைட்டாக கலர் மாறணும், அந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி லைட்டாக சாஃப்ட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச காய், எந்த காய்னாலும் சேர்த்துக்கலாம். அந்த கூட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்து நான் தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போ தக்காளி சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஒரு உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் கேப்சிகம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லோ கலர் கேப்சிகம் வீட்டில் இருந்தது. ஸோ அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் சீரகம், கடுகு, உளுந்து, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, நான் ஆனியன் எதுவும் சேர்க்கல, வெறுமனே பீன்ஸும் கேரட் துருவி வச்சுருந்தேன், அது போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, காரத்துக்கு நான் அந்த பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் தான் போட்டுக்கிட்டேன், வேறு எதுவும் போடலை. வேகிறதுக்காக ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு அதை மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, சாம்பார் பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே சாம்பாருக்கு கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி லஞ்சுக்கு சாம்பார் பண்ணும்போது ஸோ கொஞ்சோண்டு புளி தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் போல் தண்ணி ஊற்றிட்டு அந்த புளியோட பச்சை வாசனை போகணும். ஸோ அது வரைக்கும் மூடி வச்சு கொதிக்க விட்டுட்டேன் மீடியம் டு ஹை ஃப்ளேமில். இங்கே பார்த்திங்கன்னா உளுந்துக்கு ஆட்டை போட்டிருந்தேன் பார்த்திங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் ஆச்சு ஆட்டி. ஸோ அதையும் எடுத்து ஒரு பவுலில் தனியாக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், கொஞ்சம் அதோட சூடெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புளியோட பச்சை வாசனை சாம்பாரில் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பு நமக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சிக்கு நான் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். நமக்கு சாம்பார் எவ்வளோ ஊற்றி சாப்பிட்றது, கட்டியாக இருந்தால் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தண்ணி கூட சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ லாஸ்ட்டாக மூடி வச்சுட்டேன் மீடியம் ஃப்ளேமில்.
இங்கிட்டு பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல் பார்த்திங்கன்னா அப்பப்போ இடையில கிளறி விட்டுக்கிட்டேன். இங்கே வந்து கூட்டுக்கு வந்து விசில்லாம் போயிடுச்சு. ஸோ அதையும் எடுத்து லாஸ்ட்டாக இதுக்கு அரைச்சி ஊற்றணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகா, சீரகம், கொஞ்சம் தேங்காய், துருவின தேங்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பீன்ஸ் கேரட் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் துருவின தேங்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதை வந்து நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிட்டேன். திரும்ப அதே பேனை கழுவிட்டு கூட்டுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுக்கு எப்போயுமே தேங்காய் எண்ணெயில் தாளித்தோம்னா நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்து, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லையா முட்டைக்கோஸுக்கு, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சீரகம், தேங்காய், பச்சை மிளகா பேஸ்ட் அதையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிட்டு கொஞ்சம் கெட்டியாகணும். ஸோ மீடியம் டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கிட்டேன். முட்டைக்கோஸ் கூட்டை ஆல்ரெடி வேக வச்சதுனால ரொம்ப நேரம் ஆகாது. 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து அது வந்து அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகணும், அவ்வளோதான். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கி அதை ஒரு பாத்திரத்துக்கு தனியாக மாற்றி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பாரும் நல்லா கொதித்து அந்த சூப்பராக வந்துருச்சு. லாஸ்ட்டாக அது வந்து கொத்தமல்லி இலை போட்டு அவ்வளோதான் இறக்கி அதையும் தனியாக பாத்திரத்துக்கு மாற்றி வச்சாச்சு. ஸோ ஒரு 3 ஸ்டவ்வில் பண்ணுறது அப்படிங்கிறதுனால டக்குன்னு அன்றைக்கி வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சது. முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரசத்துக்கு வந்து தாளிச்சுட்டு எப்பயும் போல் கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப ஊற்றலை, நான் கொஞ்சமாக தான் புளி தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த புளியோட பச்சை வாசனை போகணும். ஸோ அதனால் அதை நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். அந்த புளியோட பச்சை வாசனை பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷத்துலேயே போயிடும். அதுக்கப்புறம் அந்த துவரம்பருப்பு நான் ஃபஸ்ட்டு வேக வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் வந்து பருப்பு தண்ணி எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் பருப்பு கம்மியாக ஊற்றிட்டு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக உப்புன்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ரசப்பொடி, 1 டீஸ்பூன் ரசப்பொடி, அப்புறம் சீரகமும் மிளகும் சேர்ந்து அரைச்சி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த 2 பொடியும் மிக்ஸ் பண்ணி போடுறது. ஸோ அதையும் போட்டு கொதிக்க விட்டுக்கிட்டேன் ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் பருப்பு பாயசம் பண்ணுறதுக்கு நெய் ஊற்றிட்டு பாசிப்பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து மொத்தம் ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றி நான் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வந்து பருப்பு போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், கட்டியாயிரும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மீடியம் டு லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிட்டு அதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சுட்டேன். பருப்பு பாயசத்துக்கு ஸோ அரை கப் வந்து பாசிப்பயிறு வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப் அளவு வெல்லம் சேர்த்து அதை வந்து ஒரு அரை கப் தண்ணி விட்டு கொதிக்க அதுக்கு நல்லா கரையணும், அந்த மாதிரி விட்டுட்டேன். இங்கிட்டு வந்து வடைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், கொஞ்சம் பெருங்காய பொடி இதெல்லாம் அந்த மாவை அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதில் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். பெப்பர் வந்து பெப்பராகவும் போடலாம், இல்லை அவங்க பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா பெப்பர் பொடியாக போட்டுக்கோங்க, சாப்பிடுவாங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. ஸோ கையில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி நனைச்சிட்டு, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கையில், அப்புறம் வந்து வடை போடும் போது எண்ணெயில் தண்ணி பட்டுச்சுன்னா நம்ம கையில் தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி உருண்டை எடுத்தோம் அப்படின்னா நம்ம கையில் ஒட்டாது மாவு. நடுவில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு அப்படியே மெதுவாக இந்த மாதிரி எண்ணெய்க்குள்ளே விட்டுறணும். பாயசத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்துட்டு நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரி, கொஞ்சம் காஞ்ச திராட்சை போட்டு அது நல்லா வறுத்ததுக்கப்புறமா அந்த மாதிரி தேங்காய் என்கிட்ட துருவின தேங்காய் தான் இருந்தது, அதையும் போட்டு அந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கிட்டேன். ஸோ பாசிப்பருப்பு பாயசத்துக்கு தேங்காய் பீசஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை அப்படிங்கிறனால நான் துருவின தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருந்த அந்த வெல்லம் இருக்குது பார்த்திங்களா, கரைச்சி வச்சுருந்தது, அதையும் போட்டு வேக வச்சு அந்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் அந்த தண்ணியோடையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் இதில் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்றலை. அந்த கன்சிஸ்டன்சிக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருந்தேன் அரைச்சி. ஸோ அந்த தேங்காய் பால் வந்து ஒரு 1.5 கப் போல் ஊற்றிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே அது கொதிக்கணும். லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அந்த நெய்யெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு
கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கற்பூரம். இது வந்து சாப்பிடக்கூடிய ஒரு கற்பூரம். கடையில் சாப்பிடக்கூடிய கற்பூரம்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். நம்ம நார்மல் யூஸ் பண்ணுறது போடக்கூடாது. அதையும் போட்டு நான் சாமிக்கு படையல் கொஞ்சம் வடையும் பாயசமும் எடுத்து வச்சுட்டு மதியம் வந்து சாமி நானும் ஆதிரன் தூங்கிட்டான். ஸோ நான் மட்டும் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஆஃபீஸ்லேருந்து மதியம் சாப்பிட வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம். சாப்பிடலாமா? அதிரன் சாப்பிடலாமா? அதிரன் என்ன ஸ்வீட்டு? என்னப்பா? ஆதிரன் வந்து தூங்கி அப்போ தான் எழுந்திரிச்சதுனால ரொம்ப கிராங்கியாக இருந்தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அவனுக்கு நான் மெதுவாக ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து அவன் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்டே அப்படி தொத்திக்கிட்டே உட்காந்துருந்தான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஹரியை வந்து பிக்கப் பண்ண போனோம். 3 o'clock கரெக்டாக நாங்கள் வீட்டிலேருந்து 3 பேருமே கிளம்பிட்டோம். எப்போயுமே வீட்டுக்காரர் வந்து அந்த டைமில் சாப்பிட வந்தார் வீட்டுக்கு அப்படின்னா நானும் பிக்கப் பண்ணுறதுக்கு கூட போவேன். ஸோ அவனை பிக்கப் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா அவன் வந்து நல்லா சாப்பிட்டு வந்துடுவான் லஞ்ச் ஆல்ரெடி. ஸோ அவனுக்கு வந்து பாயசம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு 2 பேருக்குமே பாயசம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் நல்லா ஒரு 1 hour தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்துட்டு ஈவினிங்காக வந்து போலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியமே இந்த கடலைப்பருப்பை வந்து வேக வச்சுட்டேன். ஸோ அது வந்து நல்லா வெந்திருக்கணும். ஒரு 2 விசிலே வெந்துடும். ரொம்ப வெந்த மாதிரி இருக்கக்கூடாது, அது மாதிரி வேகாமல் இருக்கக்கூடாது. இந்த மசிச்சு பார்த்தா நல்லா கொஞ்சம் மசியணும். அதுக்கு வந்து 1 கப் வெல்லத்தை இந்த மாதிரி 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைய வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க கடலைப்பருப்பை ஊற்றிட்டு அது வந்து நல்லா திரண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி இதையும் போட்டோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அப்புறம் வந்து கொண்டைக்கடலை ஊற வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த கருப்பு கடலை, அதையும் வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காலையிலே ஊற வச்சுட்டேன். அப்படிங்கிறனால 5 விசில் மட்டும் விட்டால் நல்லா வந்துடும். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் போது லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/2 கப் துருவின தேங்காய் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக திரண்டு வர ஸ்டேஜில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிட்டேன். அப்படின்னா தான் அது கீழே ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். பார்த்திங்களா, அந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா கையில் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வரையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டேன். டக்குன்னு அப்படின்னா தான் ஆறும். பவுலில் போட்டோம் அப்படின்னா ஆறாது. ஸோ பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டேன். இங்கிட்டு வந்து கொழுக்கட்டைக்கு வந்து இடியாப்பம் மாவு இருந்தது என்கிட்ட. ஸோ அந்த இடியாப்பம் மாவு கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய், உப்பு, நல்லா கொதிக்க வச்ச தண்ணி இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனா தான் நம்ம கையில் உருண்டை பிடிக்க முடியும். ஸோ அதை வந்து மூடி வச்சுட்டேன். மூடி வைக்காமல் விட்டோம் அப்படின்னா காஞ்சு போயிடும் அரிசி மாவு. ஸோ மூடி வச்சு ஆற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் காலையிலேயே நான் பிசைஞ்சு வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா மைதா மாவு போலிக்கு. அதை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு
இந்த மாதிரி பூரணம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு உருண்டை. கீழே வந்து வாழை இலை இல்லைனா அந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பரில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போயுமே அந்த பூரணம் வந்து உருண்டை கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும், மைதா மாவு உருண்டை அதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கணும். அப்படின்னா தான் வந்து டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மைதா மாவை இந்த மாதிரி சின்ன ரவுண்டாக உருட்டிட்டு உள்ளே அந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி மூடிடணும். நம்ம ஆலு பராத்தா பண்ணுற மாதிரி மூடிட்டு கையிலே இந்த மாதிரி கொஞ்சம் நெய் கையில் தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கையிலே பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணி தோசைக்கல்லில் வந்து கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு, நெய் இல்லைன்னா நம்ம ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடும் சப்பாத்தி மாவும் நல்லா வெந்ததுமே எடுத்து நான் தனியாக வச்சுக்கிட்டேன். ரொம்ப நேரம்லாம் ஆகாது வேகிறதுக்கு, சீக்கிரமே வெந்துடும். அந்த கருப்பு கொண்டக்கடலை வந்து அவிய வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதை வந்து தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அந்த கொண்டக்கடலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கிட்டு வந்து கொலக்கட்டையெல்லாம் குட்டி குட்டியாக உருட்டி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு ஸோ அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். கொலக்கட்டை வந்து அம்மினி கொலக்கட்டை பண்ணலாம், கார கொலக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்து, மல்லி இது 3ஐயும் நல்லா வறுத்துக்கிட்டேன். ஸோ அது 3 நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 1/4 கப் துருவின தேங்காய், அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா இதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா மிக்சியில் கொரன்னு அரைச்சிக்கிட்டேன். தண்ணி ஊற்றக்கூடாது, கொரன்னு அரைச்சிட்டு அந்த கொலக்கட்டையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ ஏன் இவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னா, இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான் நம்ம வந்து கொலக்கட்டை பண்ணுவோம், மற்ற நாள்லாம் பண்ணுவோமானே தெரியாது. ஸோ அந்த ஒரு நாள்ங்கிறனால தான் நான் இவ்வளோ பண்ணுறேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. மற்ற நாள் வந்து இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து சாமிக்கு பண்ணதெல்லாம் எடுத்து சாமிக்கு ஃபஸ்ட்டு வச்சதுக்கப்புறம் சாமிக்கு வந்து தீபாராதனை காட்டிட்டு பசங்களுக்கெல்லாம் வச்சுட்டு, எங்கள் வீட்டுக்காரர் அப்போ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரல, கொஞ்சம் லேட் ஆகும்னாரு. ஸோ நாங்கள் மட்டும் சாமி கும்பிட்டுட்டு, ஹரிக்கு ஹோம்ஒர்க் இருந்தது, அவனே ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் அந்த டைமில் கரெக்டாக வந்துட்டாங்க. ஸோ அவங்களும் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் எங்களோட விநாயகர் சதுர்த்தி நாள் போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.